நம்ம கிச்சனை நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்க எத்தனை பெண்களுக்கு பிடிக்கும்? அப்படியே பிடிச்சாலும் இந்த வெயிலில் வேர்த்து ஒழுக சமைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது அதை விட பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கெங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க் நம்மளோட குக்கிங் ஒர்க் தான் இல்லையா? அந்த குக்கிங் ஒர்க்கை எப்படி ஷார்ட்டாக ஸ்பீடாக எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோலேயே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் க்ளீனிங் தான். க்ளீனிங் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈஸியாக முடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்குன்னு ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, க்ளீனிங்கை காலையிலே முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு நேரம் போகிறதும் தெரியாது, ஒரு ப்ரெஷரும் இருக்காது. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ரேக்கை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே அந்தளவுக்கு குப்பை இல்லாத மாதிரி இருக்கும். அதே க்ளீன் பண்ணும்போது கண்ணுக்கு தெரியாத குப்பைகள் கூட அந்த நேரத்தில் தெரியும் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி கிச்சனில் ஸ்டிக்கியாக ஆயில் படிய விடுறது, எப்படி சொல்கிறது, நம்ம குப்பைகளை ஒரு பக்கமாக சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நம்ம க்ளீனிங் மினிமம் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டிஐவை லிக்விடை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். டிஐவை லிக்விடுங்கிறது ரொம்ப ஆயில் பிசுக்கெல்லாம் மொத்தமாக எடுத்துரும்னு சொல்ல முடியாது, இருக்குது, அதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். பட் நம்ம டெய்லி ஹைஜீனாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணும் அப்படின்னா மினிமம் நம்ம கிச்சனை டெய்லி 10 நிமிஷம் கிச்சன் க்ளீனிங்க்குன்னு நம்ம ஒதுக்குறது ரொம்பவே நல்லது. அப்படி என்னோட க்ளீனிங்க்கு பெஸ்ட் பார்ட்னராக இருக்கிறது என்னோட டிஐவை லிக்விடும், அதே மாதிரி இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் தான். டிஐவை லிக்விடுக்கு நான் யூஸ் பண்ணுறது ஒரு 750 ml தண்ணி, அது கூட 1/2 கப் அளவுக்கு வினிகர், அதில் ஒரு ஈனோ ஒரே ஒரு பேக்கெட் போட்டால் போதும். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இவ்வளோ தான். இது எல்லாமே சேர்த்து 750 ml இருக்கிற மாதிரி பார்த்துக்கிருவேன். இதே மாதிரி தான் இருக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நான் யூஸ் பண்ணுறது என்னவோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம கிச்சனில் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வைப் பண்ணும்போது ஒவ்வொரு கார்னர்லேயும் இருக்கக்கூடிய அழுக்குகள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைடர் வெப், இதையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும். அதே கிளாத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு கார்னரையும் வைப் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் அழுக்கு தங்கும். அந்த இடத்துல போய் நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அடுத்து நம்ம கிச்சனில் அதிகமாக அழுக்காகிற இடம் எது அப்படின்னா இந்த ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்க அந்த ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி இடங்கள் தான் அடிக்கடி நமக்கு அழுக்காகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மினிமம் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு நம்ம ஷெடியூல் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு தனியாக இப்போ இந்த ஆயிலில் எப்படியும் ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக தனியாக 2-3 கண்டெய்னர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த எண்ணெயை வேறு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம சர்வ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதுனால இந்த பிசுப்பாக அந்த ஆயில் கண்டெய்னரை சுற்றி ஒரு மாதிரி பிடிக்கிறது, ஸ்டிக்கியாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நமக்கு வராது. கேஸ் ஸ்டவ்வில் இருந்து லெஃப்ட் சைடில் ரொம்ப பக்கத்தில் தான் இந்த ஆயில் கண்டெய்னர்லாம் வச்சுருக்கேன். ஆனாலும் என்னோடய கண்டெய்னர்ஸ்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்குது, ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணும், தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. பாருங்கள், நான் நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவேனோ அதை காட்டுறேன். ஒருவேளை என்னால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறேன்னா மட்டும் கொஞ்சம் அதிகமான வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். நான் வாரம் க்ளீன் பண்ணுறது எனக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. மினிமம் இதுக்கு 5-8 நிமிஷம் தாராளமாக எனக்கு எடுக்கும். இந்த 5-8 நிமிஷத்தில் என்னால் முடிக்க முடியுங்கும்போது நான் எதுக்காக டீப் க்ளீன் போகணும் அப்படின்ட்டு தான் நான் வாரம் இதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெட் கிளாத்தை வச்சு லைட்டாக நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே மினிமம் அதோட அழுக்குகள் அந்த இடத்துல இருக்காது. அது என்னங்க, நாங்கள் அவசரத்தில் சமைக்கும் போது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. மினிமம் அதுக்கு ஒரு 2-3 செகண்டு கூட ஆகாதுங்க. நம்ம டெய்லி ஒரு 10 பாட்டில் எடுத்து நம்ம துடைக்கிறோம், இல்லை 20 பாட்டில் எடுத்து துடைக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளால் செய்ய முடியாது. மினிமம் இப்போ ஆயில் கண்டெய்னர் அப்படின்னா 2 பாட்டில் யூஸ் பண்ணுவோமா ஒரு நாளைக்கு? அதே மாதிரி இந்த 5.5 டப்பான்னு ஒன்று வச்சுருப்போம், அதில் எல்லா திங்ஸுமே உள்ளே வச்சுருப்போம். 5.5 டப்பா
டப்பான்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மசாலா டப்பா அதே மாதிரி 5.5 டப்பா, நான்லாம் 5.5 டப்பா 3 வச்சுருக்கேன். எனக்குமே பார்த்திங்கன்னா 3 டப்பா இது, அதே மாதிரி ஆயில் கண்டெய்னர் இப்படின்னு பார்த்தாலுமே மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5 டப்பாலேருந்து 6 டப்பா வரைக்கும் துடைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு 2-3 செகண்ட் தான் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பிசுக்கு உள்ள பொருளை நம்ம துடைக்க போகிறதில்ல, க்ளீனாக இருக்கிற பொருளை தான் துடைக்கிறோம் இல்லையா? அதனால நமக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். அப்படியே இல்லைன்னு நினச்சிங்கனாலும் ஒரு நாளைக்கு இதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தனியாக ஒதுக்குங்க. சமையல் நேரத்தில், சமையல் பண்ணுற நேரத்தில் ஒதுக்க முடியலைனாலும் தனியாக இதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங், சின்ன சின்ன ஒர்க்கை நம்ம அப்பப்போ இப்போ ஒரு 10 செகண்ட் வேலை அப்படின்னா அந்த 10 செகண்ட் வேலையை அப்போவே முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நிறைய நேரங்கள் இருக்கும். நிறைய நேரம் செலவாகிறதையுமே நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான். எனக்குமே என்னோடய டீப் க்ளீன் எப்படி இருக்கும்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டீப் க்ளீன் அப்படின்ட்டா எனக்கு ரொம்ப அந்த மூக்கில் டஸ்ட்டு போகிற அளவுக்கு நான் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ண மாட்டேன். எனக்கு அது செட்டும் ஆகிறதில்ல. ஆனால் அதிகமாக வேலை செய்வேன். பட் இந்த மாதிரி மொத்தமாக குப்பையை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள்? நம்ம வீடு எப்பயும் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதான இல்லத்தரசிகளோட ஆசையே. அதனால் மினிமம் ஒரு 10 நிமிஷம் வேலையாக அது அப்போவே முடிங்க, 5 நிமிஷம் வேலையாக அது அப்போவே முடிங்க, 2 நிமிஷம் வேலையாக இருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அப்பப்போ முடிங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் செய்கிற ஒரு தப்பு என்ன அப்படின்னா கிச்சன், வீடு இப்படி எல்லாத்தையும் க்ளீனாக வைப்போம். ஆனால் சில விஷயங்களை கவனிக்க மறந்துடுவோம். அதுதான் நம்ம சிங்கில் என்ன பண்ணுவோம், நல்ல பாத்திரங்களை கடகடன்னு கழுவுவோம். அதே மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்போம். ஆனால் அந்த சிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கு எவ்வளோ சொல்யூஷன் தேடுவோம். இதை பார்க்கலாமா, அந்த இதை எடுத்து க்ளீன் பண்ணலாமா, இந்த இதை வாங்கலாமா அப்படின்னு நிறைய சொல்யூஷன் தேடுவோம். ஹோம்மேடாக கூட நிறைய பெண்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சிம்பிள் டெக்னிக் ஒன்றும் இல்லைங்க. மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சுக்கோங்க. நல்லா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இரும்பு நார்லாம் போட்டு தேய்க்காதீங்க. சாஃப்ட் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா அலசி விட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்ருங்க. ஈரமாக, அதாவது வெட் கிளாத்தை வச்சு ஒரு தடவை வைப் பண்ணி விட்டுருங்க. ட்ரை கிளாத்தை வச்சு அடுத்து ஒரு தடவை வைப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சன் நீட்டாக, கிச்சன் சிங்க்கு ரொம்ப பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நம்ம கிச்சனுக்குள்ளே வந்துட்டால் ஆர்கனைஸ்க்கு முக்கியமான விஷயம் கிச்சனில், அதாவது சிங்கில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அதிகமாக. அதே மாதிரி கேப்பே இல்லாமல் ஒரே மாதிரி நிறைய கசன்னு பொருட்களை அடுக்கக்கூடாது. நல்லா நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம கிச்சனில் பாத்திரங்களை நான் அதிகமாக விசிபிளாக காமிச்சிருக்க மாட்டேன். அதே நேரத்துக்கு ஆர்கனைசேஷன் பொருட்களை அதிகமாக காமிச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு இதை விட்டால் தான் இன்னொரு இதை பிடிக்க முடியும் இல்லையா? அதே நேரத்துக்கு என்கிட்டையும் எக்கச்சக்கமான பாத்திரங்கள் இருக்குது. அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படி அதை சேவ் பண்ணுறேன், எப்படி அதுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறேன் அப்படிங்கிறதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா என்னோடய பாத்திரங்கள் எதுலேயுமே தூசி பிடிக்கவோ இல்லை ஸ்பைடர் வெப்பு கட்டவோ இல்லை அடியில் மண்ணாகிறதுக்கோ வாய்ப்பு இல்லாதபடி ஒவ்வொரு பாத்திரத்தையுமே ஒவ்வொரு முறையாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை பயன்படுத்தலை அப்படின்னா எதுக்கு வாங்கணும் அதையும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பெண்கள், நானுமே அப்படி தான் நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். முன்னெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பாத்திரங்கள் வாங்குவேன். நிறைய பாத்திரங்கள்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும், டிஃப்ரெண்ட் கடாயாக வாங்கணும்னு யோசிப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட அதை உருப்படியாக சமைக்க முடியாது. ஒரு கடாய் வாங்கி 10 நாள் யூஸ் பண்ணுவேன், 11ஆம் நாள் பரன் மேலே ஏறிடும். இன்னொரு பாத்திரம் வாங்குவேன், அதை 10 நாள் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது மேலே ஏறிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அதை கீழே இறக்க, அதுக்கப்புறம் அது அடுத்த வேலை செய்ய, இப்படியே என்னோடய வேலைக்கே தனியாக போச்சு தவிர்த்து என்னோட செல்ஃப் கேருங்கிறது கண்டிப்பாக இல்லாமலே போயிடுச்சு. என்னென்னா தனியாக கேர் பண்ணிக்கவே முடியாமல் போயிடுச்சு. இப்போயும் நான் அழகழகான பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். அது எப்படி கேர் பண்ணுறேன், அதுக்குன்னு எப்படி டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம வீட்டுக்கும் கிச்சனுக்கும் அழகு சேர்க்கிறது, ஆர்கனைசிங்கில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறது அப்படின்னா இந்த மணி பிளான்ட்டு அதோட பவுல்ஸும் தாங்க. இந்த பவுலெல்லாம் எங்கே வாங்குறீங்க, இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே நான் டேக் ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துருவேன். ஷார்ட் வீடியோ அப்படின்னா மேலே ஃபோட்டோ வந்திருக்கும், அந்த ஃபோட்டோவிலே ஆரோ மார்க் இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட்னா 1 ப்ராடக்ட்டுன்னு காட்டும், 10 ப்ராடக்ட்னா 10 ப்ராடக்ட்டுன்னு காட்டும். நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை தொட்டிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வாங்கினனோ அதோட லிங்க்கெல்லாம் அதில் இருக்கும். நீங்கள்
நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாங் வீடியோவில் மோருன்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ டைட்டில் ஒன்று போடுவேன் இல்லையா, அதாவது அழகான கிச்சன், வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கலான்னு ஒரு லாங் வீடியோவில் டைட்டில் போடுறேன்னா அதுக்கு பக்கத்தில் மோருன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கனாலும் அதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் டேக் பண்ணியிருக்கேனோ அதோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கலாம். மணி பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஷார்ட் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், லாங் வீடியோ தனியாக அதுக்குன்னு கொடுக்குறேன். நம்ம தண்ணியில் வளர்க்குற மணி பிளான்ட் கண்டிப்பாக கொடி போல் வளராது. நிறைய லீவ்ஸ் விடும், ஆனால் கொடி போல் வளராது. மண்ணில் வளர்க்குற செடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரீப்பர் மாதிரி நல்ல கொடியாக படர்ந்து வளரும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, கிச்சனுக்கு பக்கத்தில் ஏதாவது ஆர்கனைசர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அதுக்கு டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, எங்களாலாம் அப்படி க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் இருந்து கொஞ்சம் தள்ளி எப்படியும் ஒரு 2 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லைன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தள்ளி வைக்கும்போது உங்களோட ஆர்கனைசர் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் ஆகும். நான் பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு வீடியோவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்றதுக்காக, இன்னொன்று நான் டக்குன்னு சமையல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் ஆர்கனைசர் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காகவும் தான். என்ன ஒன்றுனா, இதில் நான் டெய்லி சும்மா ஒரு வைப் பண்ணி விட்டுருவேன். மேலாப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஒரு சின்ன வைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி, எக்ஸாஸ்டர் ஃபேனு இப்படி எதுவுமே நான் போடலை. ஏன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதை விட எக்ஸாஸ்டர் ஃபேனு, சிம்னி க்ளீன் பண்ணுறது தனியாக அதுக்குன்னு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் இந்த சிம்னிலாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. இன்னொரு விஷயம், நம்ம கிச்சன் செமி ஓப்பன்டு கிச்சனாக இருக்கிறதுனால உள்ளே ரொம்பவே அந்த ஆயில் பீஸுக்கு எல்லாமே செட்டில்ட் ஆகாது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் இருக்கும். அதாவது எந்த இடத்துலையுமே நீங்கள் வெறும் சுவரை பார்க்கவே முடியாது. ஃபுல்லாகவே டைல்ஸ் இருக்கும். ஷெல்ஃபுக்குள்ளேயும் சரி, இல்லை கீழே அண்டர் ஷெல்ஃபும் சரி, இல்லை டாப் ஷெல்ஃபும் சரி, எல்லா இடத்துலையுமே டைல்ஸ் இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்ணுற ஆயிலில் என்ன இருக்குது, நம்ம கிச்சன் க்ளீனிங்க்கும் ஆர்கனைசிங்க்கும் ஆயிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலில் நிறைய பிசுபிசுப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறது, பொரிக்கிற ஐட்டம் நிறைய போட்டு எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் நான் செய்ய மாட்டேன். அதனால் ஹெல்த்துக்கும் சில பாதிப்புகள் இருக்குது, நம்ம கிச்சனுக்கும் சில பாதிப்புகள் இருக்குது. கிச்சனுக்கு என்ன பாதிப்புகள்னால், ஒன்றும் இல்லை, போட்டு அதை தேய்ச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்காக இப்படிலாம் சமையல் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் நான் சொல்லலை. என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே ஆயில் சேர்க்குறது நல்லது இல்லை அப்படின்னு தோணுது. அதே மாதிரி நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். தேங்காய் எண்ணெய் ஒரு சீசனாக, அதாவது ஒரு 10 நாள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அடுத்த 10 நாள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அடுத்த 10 நாள் நல்லெண்ணெயிலே தாளிப்பேன். அப்பளம் வறுக்கிற மட்டும் வேறு எண்ணெயில் வறுப்பேன். இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் எனக்கு கிச்சனில் இந்த பிசுக்கு பிடிக்கிற வேலைகள் இருக்கிறதில்ல. இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுதோ தெரியலையோ, நிறைய பெண்களுக்கு அவங்கவுங்க விண்டோவை தொட்டு பார்த்தா தெரியும், அவ்வளோ எக்கச்சக்கமான எண்ணெய் பிசுக்குகள் இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோட கிச்சனையும் எங்களோட ஹெல்த்தையும் நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க ஆர்கனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ நேரம் க்ளீனிங்கை பற்றி பேசியிருப்பேன் இல்லையா, இப்போ ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்மளால் எந்தெந்த பொருளை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து ஆர்கனைஸ் பண்ணணும். நான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 4 பித்தளை உருளி வச்சுருந்தேன். 4 பித்தளை உருளியே நான் விளக்குறதுக்குள்ளே கொஞ்சம் போதும் ஆகிடும். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல லைஃப் கொடுக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஆனால் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்ட்டு தான் இப்போ சர்விங் பவுல் இந்த மாதிரி வாங்கி, இது சர்விங் பவுல் உருளி கிடையாது, பார்க்க அழகாக இருக்குல்ல, அதை உருளியாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு இப்படி மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ஜலதீபம், நடுவில் ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன் இல்லையா, அதுதான் ஜலதீபம். ஜலதீபம் எப்படி ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய வீடியோஸ் அதுக்காக கொடுத்துருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக ஆர்கனைசிங்கில் முக்கியமான விஷயம் கோலம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிளாங்காக நம்ம கேஸ் ஸ்டவ் பார்க்குறதுக்கும் கோலத்தோடு பார்க்குறதுக்கும் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கோலம் போடுறேன். இன்னொரு விஷயம், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கோலம் போட்டுட்டா அதில் சிந்தி செதறி ஒரு மாதிரி ஆயிருமோ அப்படின்லாம் இல்லை. நான் இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். பார்க்குறதுக்கு
பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. என்னோடய கேஸ் ஸ்டவ்வுமே பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாவோ கிளம்ஸியாவோ ஆகலை. அதனால் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ட்ராயிங்கிறது பேப்பரில் வரைகிறது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பச்சரிசி மாவில் அழகாக கோலமாகவும் போடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போடும்போது நம்ம மனசில் ஏதாவது கஷ்டம் இருக்குது, இல்லை தேவையில்லாத சிந்தனை இருக்குது அப்படின்னா தோணவே தோணாது. ஏன்னா கண்டிப்பாக கோலம் போடும்போது என்ன மாதிரியான பேட்டர்னில் போடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அப்படி யோசிக்கும் போது மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே பறந்து போயிருன்னே சொல்லலாம். ஆர்கனைசிங்கில் அடுத்து முக்கியமான பார்ட் அப்படின்னா இந்த தூபம் போடுறதாங்க. தூபம் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கிச்சனும் சரி, நம்ம வீடும் சரி, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வேலைகள் இல்லை, நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த லீவில் குழந்தைங்க கூட படம் பார்க்கணும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும்னு நிறைய பெண்கள் ஆசைப்படுவோம்ல. ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி கிளம்புற வரைக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த வேலை பார்க்கணும், இந்த டிஃபன் பண்ணணும், வீட்டில் சமையல் பண்ணணும்னு ஒரு எரிச்சல் வரும், ஒரு டென்ஷன் வரும் இல்லையா? ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்து அந்த வேகத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தானே யோசிப்போம். அந்த டைமிங்கை ஒரு காமாக பீஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு, கிச்சன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உருளையெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு தூபம் போட்டு அந்த தூபம் ஆஃப் ஆகுற வரைக்கும் அங்கே இருந்துட்டு நீங்கள் வீட்டை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து பாருங்களேன். வீடு பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த வீட்டோட தலைவி வாங்க அப்படின்னு வரவேற்கும் விதமாக இருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, எப்படி உங்களால் இவ்வளோ விளக்குகள் ஏற்றி மேனேஜ் பண்ண முடியுது, எப்படி உங்களால் சமாளிக்க முடியுது அப்படின்னு கேட்குறீங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வேலையை குறைச்சி தான் இந்த வேலைகளை நான் செய்கிறேன். ஒரு வேலையை குறைச்சுன்னா ஷெடியூல் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது இப்போ கிச்சன் வேலைகள், இப்போ காலையில் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணிக்கு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு முழுக்க நைட்டு சமையல் பண்ணுறது வரைக்கும் கிச்சன் அப்படியே தான் இருக்கும். மதிய சமையல் கிடையாது எங்கள் வீட்டில் தனியாக. அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ணுவேன். குழந்தைங்க 5 மணிக்கு வராங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது கையோடு தொடச்சி விட்டுருவேன். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டீப் க்ளீன் நான் பண்ண மாட்டேன். அடிக்கடி டீப் க்ளீன்னு நிறைய ரொம்ப நேரம் நாள் முழுக்க ஒரு வேலையை இழுத்து போட மாட்டேன். இங்கே காலையில் வேலையை முடிச்சிட்டேன்னா வெளியில் போய் விநாயகர்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பேன். அவங்கக்கிட்ட என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு போக கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நான் நிச்சயமாக ஃபோன் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஃபோன் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் டிவி பார்க்க மாட்டேன். அதனாலேயும் என்னோடய வேலைகள் குறையுது. இன்னொரு விஷயம், இவ்வளோ விளக்குகள் ஏற்றுறதோட காரணம் எனக்கு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல நிலையாக இருக்குது அப்படின்னா, இது க்ளீனிங் பண்ணுறதுக்கு கஷ்டம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. வாரத்தில் ஒரு முறை நம்ம இந்த விளக்குகள்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இருக்காது. நான் ஓரளவுக்கு இப்போது திரி ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 6-7 மாதமாக நான் திரி ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதனாலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கறி பிடிக்கிற வேலைகள் இருக்கிறது இல்லை. முன்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கோட நுனியில் திரி எரியிற மாதிரி இருக்கும். அப்படி எரியிறனால ஒரு 2 நாளே கறி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் நான் இப்போ பண்ணுறதில்ல. இதை தொடர்ந்து செய்ய செய்ய எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. என்ன எல்லா மக்களும் இறைவன்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன, ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுங்க, தட்டுப்பாடு இல்லாத உணவு கொடுங்க, மனசுலையும் உடல்லையும் வலிமையை கொடுங்கன்னு தானே கேட்போம். இது 3மே இறைவன் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் தான் நான் இதை உடல் உழைப்பு தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக இந்த ஹேங்கிங் விளக்கு எதில் மாட்டியிருக்கீங்க, ஆணியில் மாட்டியிருக்கீங்களா, இல்லை ஸ்டிக்கி ஹூக்கு நெயில்ஸுன்னு இப்படி எதுலையா மாட்டியிருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டிக்கி ஹூக்கில் தான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவி டியூட்டியாக தான் எனக்கு இருக்குது. அதுக்காக நான் ஒரு ப்ராடக்ட்டை சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் ரேட்டிங்ஸ் பார்க்காம வாங்காதீங்க. இன்னைய வரைக்கும் இங்கே போட்டிருக்க ஹேங்கிங் விளக்கும் சரி, நிலைவாசலில் போட்டிருக்க ஹேங்கிங் விளக்கும் சரி, ஸ்டிக்கி ஹூக்கில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டைல்ஸில் வந்து ரொம்ப ஆணி அடிக்கக்கூடாது, அப்படியே அடித்தாலும் அது வேஸ்ட்டு, நல்லதில்லை
அதாவது பில்டிங்க்கு வந்து அவ்வளோ வந்து எப்படி சொல்கிற டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால நான் ஸ்டிக்கி நெயில்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். தேவை இல்லை அப்படின்னாலுமே டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவைப்பட்டால் டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இவ்வளோ விளக்குகள் ஏற்றுறேன் இல்லையா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கிச்சனில் அன்னபூர்ணி தாயார் பக்கத்தில் இருக்கிற 3 விளக்குகள் மட்டும்தான் பித்தளை, அன்னபூர்ணி தாயாரும் பித்தளை. சரிங்களா? அதாவது வெண்கலம் பித்தளை இது கலந்து இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற விளக்குகள் எல்லாமே இப்போது புத்தர்கிட்ட ஏற்றுறதா இருக்கட்டும், இங்கே அதாவது இந்த ஸ்டெப் ஆர்கனைசர் பக்கத்தில் ஏற்றுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கிளாஸ் விளக்குகள் தான். இது ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஆனாலும் எண்ணெய் பிசுக்கு பிடிக்காது. 1 மாதம் ஆனால் கூட எண்ணெய் பிசுக்கெலாம் பிடிக்காது. எண்ணெய் மட்டும் கலர் மாறி இருக்கும். நம்ம டக்குன்னு ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். நார்மலாக ஒரு பாத்திரங்களை எப்படி கழுவுவோமோ அந்த மாதிரி ஈஸியாக கழுவிடலாம். அடுத்ததாக இந்த விளக்கு இருக்கு இல்லையா, இந்த லீஃப் தியா இலை தீபம் இருக்குது இல்லையா, இந்த தீபமும் பார்த்திங்கன்னா நல்லா துணை தீபமாக ஏற்றிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி வச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 10-12 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதாவது வாரம் வாரம் நான் க்ளீன் பண்ணும்போது நிச்சயமாக அதை க்ளீன் பண்ணுவேன். இது உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் துணை தீபம்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னா அது டெய்லி சும்மா ஒரு டிஷ்யூ போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும். அடுத்ததான் இந்த லோட்டஸ் தியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளக்கு. இதில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இன்னொரு விஷயம், இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கீழே சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி விழுகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெளிச்சத்தோடு இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சன்ரைஸ் மாதிரி நமக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளக்கு. இதையும் டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எதுக்காக டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் அப்படின்னா தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, சிஸ்டர் இது எங்கே வாங்கினீங்க அது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. அது ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயுமே நான் சொல்லிக்கிட்டே தான் வரேன். இருந்தாலும் டேக் ப்ராடக்டில் கொடுக்கும்போது தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சேம் ப்ராடக்ட்டும் கிடைக்கும், ரிலேட்டட் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். செக் பண்ணி வாங்குங்க எது வாங்கினாலும். அடுத்ததாக இந்த மாதிரி கிச்சனில் ஃபிஷ் டேங்க் வச்சு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம கிச்சனில் ஃபிஷ் டேங்க் இருக்குது. இது ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீனுக்கு அந்த ஃபுட்டை காட்ட அதோட உணவை பார்க்கும்போது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கமும் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமும் அழகாக வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். ஏமாற்ற மனசு இல்லை. இருந்தாலும் டெய்லி நான் இந்த ஃபுட்டு அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக ஆத்ம திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய கிச்சன் எப்பயும் கோவிலாக தான் நானும் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் வைக்கணும் அப்படின்ல. ஹேங்கிங் ஃபிஷ் டேங்க்லேருந்து என்னென்னவோ பொருட்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாங்கி சமாளிக்க முடியாமலும் நிற்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். அதை தொடர்ந்து செய்யணும். அதாவது ஒரு 2 விளக்கு இருக்குது, அந்த 2 விளக்கை தொடர்ந்து ஏற்றி பாருங்கள். அதுக்காக 10 விளக்கு ஏற்றணும், இல்லை ஒரே நாளில் சாமி மொத்தமாக கும்பிட்டுட்டு மற்ற நாளில் அப்படியே விட்டுறணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன ஆர்கனைஸ் பண்ணுறோமோ முதல்ல க்ளீனாக இருக்கணும். நம்ம கிச்சன் சிங்க்கு க்ளீனாக இருந்தாலே நம்ம ஆர்கனைஸுங்கிறது ஈஸியாக இருக்கும். அதையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், உடம்பு நமக்கு செட் ஆகலை, வேலை செய்ய முடியல, டயர்டாக இருக்குது, உடம்பு முடியலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா வேலைகளையும் ஓரமாக தள்ளிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க. உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும். சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உங்கள் கமெண்ட்டு தான் என்னோடய பூஸ்ட் எனர்ஜி. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.